வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஸ்டார் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரேட்டான எக் சாண்ட்விச் தாங்க. என்னடா எக் சாண்ட்விச்லாம் போடுறேன், நல்லா தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டுங்க, அசத்தலாம் இருந்துச்சு. நம்ம வந்து எல்லாம் சாண்ட்விச்னால் என்ன ரொம்ப ப்ரோட்டீனாக தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அதாச்சும் என்ன ஒன்லி வித் வெஜிடபிள். நம்ம வந்து அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முட்டையை போட்டு விட்டால் எப்படி இருக்கும், செம்மையாக இருந்துச்சுங்க. சரி, அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, வீடியோவில் காமிச்சிருப்போம். இப்போ அதுக்கு ரொம்ப நம்ம வந்து பிரெட் எக் சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நாங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே, அடுத்து வந்து ப்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன ஸ்லைசஸாக இந்த மாதிரி. என்னடா கட் பண்ண மாதிரியே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க, நாங்கள் கட் தான் பண்ணியிருக்கோம், அது அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடானோன்னே, எண்ணெயை கொஞ்சம் சூடானோன்னே அதில் கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு நல்லா உரித்து கழுவி வச்சுக்கோங்க. பூண்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து கார்லிக், எல்லாம் வந்து ஒரு 5 பல் கடுகுனா அதே அளவுக்கு வந்து கொஞ்சமாக கார்லிக் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலருங்க. அது வந்து லைட்டாக வேகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஓகே, கிண்டி முடித்தோடனே ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நறுக்கிக்கோங்க. நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்னால் ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் நான் மீடியம் சைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். என்னடா மீடியம் சைஸ்னால் இவ்வளோ தான் வருதா, ஒரு 5 தான். அதையும் எடுத்து கிளறிக்கோங்க. இதை நம்ம வந்து வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக நேச்சுரலாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா இன்க்ரீடியன்ஸ், அதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து வந்து தக்காளி வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா அடுத்த ஸ்டேஜ் வந்து கருகிற மாதிரி அந்த லெவலில் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி. மஞ்சப்பொடி வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி நிறையா காரம் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில், அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க, இல்லை மீடியமாக தான் வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுக்கிட்டாச்சு. போட்டுக்கிட்டு நல்லா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அது எவ்வளோ, ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா. போட்டுட்டு நல்லா கிண்டிங்கன்னா இந்த கலரில் இருக்கும். இந்த கலர் வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி, எவ்வளோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி, நல்லா திக்கான கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குங்க. அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரெட்டை அப்படியே எடுக்கணும். அப்படியே எடுத்து போட்டுருங்க. டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை போட்டுருங்க. போட்டு எல்லா ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம ஊற்றினோம்ல தண்ணி, நிறையா ஊற்றிடாதீங்க, கம்மியாக ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ப்ரெட் ரொம்ப உறிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப சொதன்னு ஆயிரும். ஸோ வந்து பார்த்து பக்குவமாக கொஞ்சமாக தான் ஊற்றணும். நிறைய நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1/2 டம்ளர் தண்ணி, இல்லாட்டி 1/2 கப் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் இப்போ கொஞ்சமாக ப்ரெட்டு வந்து தண்ணி இழுத்து அந்த ப்ரெட்டும் கொஞ்சம் சாஸியாக இருக்கும், பார்க்க அப்படியே ஸ்பாஞ்சியாக, இன்னும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் ப்ரெட்டும். நீங்கள் வந்து அதுக்கடுத்து முட்டை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட அந்த டவ்வை வச்சுக்கலாம். என்னடா டவ்வுங்கிற நீ என்ன பிசைஞ்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே, முட்டை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நாங்கள் வந்து முட்டையை வந்து தனியாக பொரித்து எடுத்துகிட்டு நாங்கள் செஞ்சதோடு ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் இப்படியே கூட இதை வந்து ஏதாச்சும் தயிர் சாதம் அந்த மாதிரி இதுக்கு வந்து சைடிஷாக சாப்பிட்லாம், சூப்பராக தான் டேஸ்ட் இருக்கும். நாங்கள் வந்து இதே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ப்ரெட்டுக்கு நல்லா நாங்கள் இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டோஸ்டர் இருந்துச்சு, அதனால் டோஸ்டர் இல்லைனா டோஸ்டர் தான் பண்ணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக வந்து தோசைக்கல்ல திரும்ப ப்ரெட்டை தனியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் நல்லா ஊற்றி திரும்ப நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை நார்மலாக இந்த மாதிரி மடித்து வச்சும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து வேகும், இல்லைனா வேகாது. இந்த டோஸ்டரில் வச்சாச்சு. உங்களுக்கு புதினா வந்து கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், புதினா ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ வந்து புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸ்டஃப் பண்ணி டோஸ்டரில் வைக்க போகிறோம். ஓகே, ஸ்டஃப் பண்ணியாச்சு. 2வது ப்ரெட்டுக்கும் ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டஃப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி டோஸ்ட்டில் வச்சா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அதுவே அவங்க நம்மளுக்கு கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்து கொடுத்துரும்.
நீங்கள் வந்து கரெக்டாக ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட்டில் இது பண்ணிங்கன்னா அது ஒவ்வொரு டோஸ்டருக்கும் டைமிங் மாறும். நாங்கள் வந்து 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம், 5 to 6 மினிட்ஸ் வச்சுருந்தோம். ஓகே, இப்போ டோஸ்ட்டை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா பாருங்கள், திறக்கும் போதே இந்த புகையாக தெரியுது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்குது. பார்த்துங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பராக இருக்குது. சைடிஷ் மாதிரி, சைடிஷுங்கிற பாருங்கள், மெய்டிஷே அசத்தலாக இருக்குது. செம்ம ஃப்ளேவரோடு இருக்குது. ஸ்மெல்லே அசத்தலாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். மேலே நாங்கள் சும்மா டெக்கரேஷனுக்காக அப்படி இப்படி வச்சுருக்கோம். பாருங்கள், உங்களுக்காக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. நான் இப்போ பிக்கும் போதெல்லாம் ஆவி உள்ளேருந்து வரும் பாருங்கள். அது கேமராவில் அவ்வளோ நல்லா தெரில, பட் நான் கண்ணில் பார்க்கும்போது தெரிஞ்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, உள்ளே இருக்கிறதும் நல்லாயிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.